சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். நல்லவரே இயேசு நல்லவரே, வாழ்த்துவேன் நான். அவர் வல்லவரே இயேசு வல்லவரே, ஆமென் பாடுவேன் நான். ஹல்லேலூயா. அவர் நல்லவரே இயேசு நல்லவரே, வாழ்த்துவேன் நான். இயேசு வல்லவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஓ நீரே நீதியின் தேவன், நீரே ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். வாலிபராகலாம் வாருங்கள். இந்த செய்தி இளைய தலைமுறைக்கு அல்ல. யங்ஸ்டர்ஸ், you register this sermon when you become 60 years, you can apply this sermon. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, காலம் என்பது ஒரு சூட்கேஸ் போல் இருக்கு. அது 24 மணி நேரம் கொண்ட ஒரே அளவிலான சூட்கேஸை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அமெரிக்க நாட்டு அதிபதிக்கும் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம்தான், வாட்ச்மேனுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான். ஆகவே இந்த சேம் சைஸ் ஆஃப் 24 hours சூட்கேஸில் ஒவ்வொரு நாளும் எதை நம்ம பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம அப்படியே ரோட்டில் போயிருப்போம், எங்கே அவங்க பிரதன் சும்மா போயிட்டுருக்கேன். நம்ம ஊரில் தான் சும்மா போகிறது. சும்மா போய்ட்டுருக்கும்போது அப்படி டீ கடைக்கு போனால் போயிடுவோம். என்னங்க பிரதர், சும்மா தான் டீ குடிச்சிட்ருக்கேன். ஃபோன் பண்ணுறவங்க என்னங்க பண்ணோம், முதல்ல சொல்கிற வார்த்தை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அதாவது இது நம்ம ஊரில் ஒன்றும் இல்லைன்னா ஏயா கூப்பிட்றீங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு. அது பழகிருச்சு நமக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லாதே செய்த, சும்மாவே நடந்து, சும்மாவே 24 மணி நேரத்தை பேக் பண்ணி நமக்கு வார்த்தையிலே அது போயிடுச்சு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். இவர்களின் மேனி இளைஞனைப் போல் ஆகட்டும், இவர்கள் இளமையின் நாட்களுக்கு திரும்பட்டும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யோபுவின் புத்தகத்தில் அந்த டிரான்ஸ்லேஷன் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒன்றுமே புரியாமல் இருக்குது. சரியா? அதை புரியும்படி நான் டிரான்ஸ்லேஷனில் சொல்கிறதுக்கு முந்தி நான் அதை விளக்குறேன். லட்சோப லட்ச தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். 1000 தேவதூதர்களுக்கு ஒரு தேவதூதன் சமஸ்கிருதத்தில் அவனுக்கு பேர் சாமாசி பண்ணுகிற தூதன். சாமாசி என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ரெக்கன்சைலிங், சேர்த்து வைக்கிறது, இணைத்து வைக்கிறது. அதுதான் அந்த சாமாசி என்ற வார்த்தைக்கு அர்த்தம். 1000 ஏஞ்சலில் ஒரு ஏஞ்சல் அப்படி இருக்கிறான். அந்த ஏஞ்சல் சிறப்பாக அவனுடைய வேலை என்னென்னா, ஊழியக்கார்ட்ட போகிறது, மகனே கர்த்தர் உன்னைய நல்லா ஊழியம் செய்யணும்னு பயன்படுத்துகிறாரு, ஆனால் சில சின்ன சின்ன தவறுகள் அங்கங்கே இருக்குது. யூ ஹவ் டு ஃபைன் டியூன் யுவர் லைஃப். அப்போ தான் உன் வாழ்நாள் நீடிக்கும். நீ இந்த பாவத்திலே தொடர்ந்துட்டு இருந்தன்னா நீ பிரேத குழிக்கு போயிடுவ. அதனால் நீ போய் என்கிட்ட சொல்லு, கரெக்ட் பண்ணால் நான் போய் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே இவன் வாழ்நாட்களை நீங்கள் நீடித்து வச்சுருக்கீங்க, இவனை முந்தி எடுத்துடாதங்க, முந்தி சவக்குழியில் விழுந்துடக்கூடாது, இவன் சரின்ட்டான், அவனை நான் மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவான். நம்மகிட்ட வந்து முதல்ல பேசிவிட்டு ரெண்டாவது ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஆண்டவரும் சரி, அவனுடைய வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும்படி, நான் ஆரம்பத்தில் குறித்தபடி அவன் வாழ்நாள் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன் என்பார். ஆகவே 1000க்கு ஒரு தூதன் இருக்கிறான். இந்த சத்தியத்தை அங்கே எலிப்பாஸ், யோபுவினுடைய 4 நண்பர்களிலே எலிப்பாஸ் தான் எல்டஸ்ட் பர்சன், கொஞ்சம் சென்சிபிளாக பேசுகிறவன், ஓல்டஸ்ட் பர்சன் எலிப்பாஸ். ஆனால் எலிகு வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது இதுக்கு முரண்பாடாக சொல்கிறான். 1000 காரியம் சொன்னாலும் யோபு உன்னை பற்றி
கர்த்தர் கேட்க மாட்டார் அப்படின்னா, இங்கே 1000 ஒருவன் உனக்கு உதவி செய்வார்னு சொல்கிறான். யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வசனங்கள். 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் சாமாசி, ரெக்கன்சைலிங் ஏஜென்ட், மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாயிருந்தாரேயாகில் அனுசாரி, அனுசரணை அல்லது ஆனிசைட், அவனுடைய பட்சத்தில் இருந்தால் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை, என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை இரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். 1000 தேவதூதர்களுள் நம் வாழ்நாளை நீடிக்கச் செய்யும் வானதூதர் ஒருவர் இருக்கின்றார். இவர் நம் சார்பில் பரிந்து பேசுபவர், சமாசி என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படும். அவர் தேவனிடம் நமக்காக பரிந்து பேசுபவர், வாழ்நாளை நீடிக்கும்படி பரிந்து பேசுபவர். அந்த வானதூதர் இந்த வயோதிபர்பால் இரக்கம் கொண்டு இவர்கள் சவக்குழியில் இறங்கிடாது காப்பாற்றி, அந்த மீட்கும் வழி என்னிடம் உள்ளது, நான் போய் அவர்கள் குற்றங்களை சொல்லுவேன், அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்கள், சரி செய்து கொள்வார்கள். ஆகவே இவர்களின் மேனி இளைஞனைப் போல் ஆகட்டும், இவர்கள் வாலிப பருவத்திற்கு திரும்பார்களாக என்று அவன் வேண்டிக் கொள்வான். அப்போ தேவன் என்ன சொல்வார்? சரி, அவன் வாழ்நாட்களை நீடித்திட்டேன். ஸோ யூ கோ ரிவர்சல். ஏஜ் ரிவர்சல் இஸ் பாசிபிள் ஒன்லி டு த லாஸ்ட் ஜெனரேஷன் பிஃபோர் த கம்மிங் ஆஃப் த லார்ட். கடைசி தலைமுறைக்கு தான் இது சிறப்பாய் சொல்லப்பட்டது. நாங்களாம் கடைசி தலைமுறை. மரணம் என்பது நமக்கு கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாறுவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். முடிவு கட்டப்படும் கடைசி எதிரி மரணம். வயதாகிறதுனாலே என்ன நடக்கும்? வயதாகிறதுனாலே பலன் குன்றி போகும். வயதானவங்களை எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன வயசுப்பா? 55 வயசு. என்ன செய்து? முட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது, தலை வலிக்குது, வலி, கழுத்தில் வலி, இவ்வளோ வலியா? வேதத்தில் இளமையை உணர்ந்த வயோதிபர்களின் பட்டியல் நம்பர் 1, உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான், அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசே ஒரு சங்கீதத்தில் எழுதியிருக்கான், 70 வயசா மனுஷனுக்கு, அதுக்கு மேலேனா சஞ்சலமான நாட்கள் அப்படின்னு. அதுக்கு முந்தின வருஷத்தில் அவன் எழுதுனா, கோபத்தினால் எங்கள் நாட்கள் கழிந்து போயின அப்படின்றான். மோசே தன் சங்கீதத்தில் மனுஷனுக்கு 70 வருஷம்னு எழுதினவன், அவன் 120 வருடம் உயிரோடு இருந்திருக்கான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு நான் கொடுத்த ஆண்டுகள் 120 அப்படின்னு ஜெனிசிஸ் சாப்டர் 6 வேதம் சொல்லுகிறது. ஜெனிசிஸில் மனிதனுக்கு கொடுத்தது 120 வருடம்னு தேவன் சொல்லும்போதே கவலையோடு தான் சொல்கிறாரு. ஏன்னா மெத்துசலா 969 வருஷம் இருந்தான், ஆதாம் 930 வருஷம் இருந்தான். இவ்வளோ வருஷமாக இருந்த மக்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி போனால் போதும், 120 வருஷம் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொன்னான். ஆனால் வனாந்தரத்தில் பயணம் பண்ணாங்கல்ல, அந்த மக்கள்லாம் எப்போ எடுத்தாலும் மோசே மேலே குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எகிப்தில் விட்டுருந்தேன்னா வெள்ளை பூண்டு கிடைக்கும், வெள்ளரிக்காய் கிடைக்கும், இங்கே என்ன வனாந்தரத்தில் இதெல்லாம் கிடைக்கிறதில்ல, மண்ணா, வாட் இஸ் அ யூஸ்லெஸ் ஃபுட், லோட்சம் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை குறை சொன்னாங்க. அப்போ தான் சொன்னான், தேவன் கொடுத்த உணவையே குறை சொல்லும் மனிதனை உனக்கு 120 ஆண்டு தான். 90ஆம் சங்கீதத்தை எழுதிய மோசே அவன் 120 வருடம் வாழ்ந்திருக்கான். சரியா? அதனால் அவன் எழுதின சங்கீதம் நமக்கு அப்ளை ஆகாது. அந்த சங்கீதம் யாருக்குரியது? வனாந்திரத்தில் முறுமுறுத்த ஜனங்களுக்கு உரியது. அந்த ஜனங்கள் அப்படியே செத்து போனாங்க. யோசுவாவும் காலேப் தவிர யார் ஒருத்தரும் கானான் நாட்டுக்கு பிரவேசிக்கவில்லை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே,
காலம் எப்படி உண்டாகிறது? காலம் என்பது சூரியன் சந்திரன் இதனால் உருவாக்கப்பட்டது. இப்போ காலத்தின் மேல் கண்ட்ரோல் பண்ணும். யோசுவா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இருட்டாக போகுது, எதிரிகள் யாருன்னு தெரியாமல் போயிடும். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கான், ஆண்டவரே கண்ணை கொஞ்சம் மறைஞ்சு போகாமல் வச்சிங்கன்னா நாங்கள் நல்லாயிருக்கும், சண்டை தொடர்ந்து போடுவோம் அப்படின்றான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சூரியன் நான் படைத்தது, அதை பற்றி நீ ஒன்றும் பேசாதே, அதை நான் மாற்ற முடியாது, அதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லலை. ஏப்பா இந்த சூரியன்லாம் உனக்கு தான் படைச்சிருக்கேன், நீ நிறுத்திக்கோ அப்படின்னாரு. அதனால் சூரியனை நிறுத்தணும்னு சொல்லிட்டு யோசுவா தேவன்கிட்ட கேட்டபோது சூரியனை நான் நிறுத்துறேன்னு தேவன் சொல்லவில்லை, நீ ஜெபம் பண்ணி நிறுத்தினார். அப்போ என்ன அர்த்தம்? காலத்துக்காக படைக்கப்பட்ட சூரியனை நிறுத்தும் அந்த ஆற்றலை, காலத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றலை தேவன் யோசுவாவுக்கு கொடுத்தார். கெவின் பாஸ்கோனின்னு ஒரு ஆர்டிஸ்ட், சித்திரக்கார். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு வெளியூர்லேருந்து அவன் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்தது, இப்போ நீ வந்து இங்கே வந்து தங்கி படம் வரைஞ்சி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு. கெவின் பாஸ்கோனி, KEVIN பாஸ்கோனி, BOSCONI, போய் வெப்பில் போய் பாருங்கள். அப்போ அவன் போகும்போது இவன் வெளிநாட்டுக்கு எங்கே போகிறான், பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருந்தான், பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு. பாஸ்போர்ட் வச்ச இடத்துல இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அழைப்பு வந்திருக்கு, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லை. அப்போ கெவின் பாஸ்கோனி சொல்கிறான், ஆண்டவரே வறுமையில் இருக்கிற எனக்கு, வெள்ளை அடிச்சிட்டு இருக்க எனக்கு, படம் திட்டுற எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு, பாஸ்போர்ட் இந்த நேரத்தில் போய் தொலையணும், வீடு பூரா தேடியாச்சு காணோம், கொஞ்சம் தாங்க பாஸ்போர்ட்டா எப்படியாவது வர செய்யுங்க ஆண்டவர். ஜெபம் பண்ணிட்டு அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவருடைய மெயில் பாக்ஸில் டக்குன்னு என்னமோ வந்து விழுந்த சத்தங்க. அந்த லெட்டர் பாக்ஸை திறந்து பார்க்குறாரு, பாஸ்போர்ட் வாஸ் தேர். ரைட். ஜாஷுவா சாப்டர் 10 verse 13. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? யாசேரின் புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. யாசேரின் புத்தகத்தில் இந்த சம்பவம் எழுதியிருக்கிறது. சூரியன் கிபியோன் மீதும் நிலா அயலோன் மீதும் நிற்கச் செய்து காலக்கடிகையை நிறுத்தினான் யோசுவா. டைமன் எழுதினான், சன்னன் எழுதினான். எசேக்கியா அவனுடைய வாழ்நாட்களில் God either reverses the age or extends the age. எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் கூட கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜாஷுவா அண்ட் கேலப். ஆண்டவர் வந்து பிப்ளிக்கலி ஸ்பீக்கிங் ஜாஷுவா போகிறான். அந்த கானான் நாட்டுக்கு போகும்போது கானான் நாட்டை ஜெயித்துட்டோன்னே ஜாஷுவா நினைக்கிறான். காலேப் சொல்கிறான், நம்ம எப்படியும் வந்து இந்த கானான் நாட்டை சுதந்திரிச்சிருவோம், சுதந்திரிச்சா நாட்டெல்லாம் பிரித்து கொடுப்பாங்கல்ல, அப்போ எனக்கு இந்த ஹெப்ரோன் மலை தான் வேணும். அப்போ அவன் சொல்கிறான், இப்போ 40 வயசு இருக்குப்பா, எப்போ நம்ம ஜெயித்து வரப்போகிறோமோ தெரியல, அப்போ நீ வயசாகிடுச்சுன்னா இந்த ஹெப்ரோன் மலையில் ஏற முடியுமா அவனால்? ஒரு சமவெளியில் ஒரு லேண்டை ஃபிக்ஸ் பண்ணு. நோ 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 நோ, ஐ வாண்ட் ஹெப்ரோன், அந்த மலை உச்சி தான், அதுதான் வேணும் எனக்கு, அந்த இடம் தான் நான் கேட்க போகிறேன். இந்த சம்பவம் அவங்க வேவு பார்த்து 40 வருஷம் கழித்து போகிறாங்க. அப்போ காலேபுக்கு வயசு 80. அப்போ யோசுவா கேட்குறான், லேண்டெல்லாம் பிரிக்கும்போது யோசுவா கேட்குறான், காலேப் 40 வயசு இருக்கும்போது எப்ரோன் வேணும்னு கேட்டியா, இப்போ உனக்கு 80ஆவது, மலை ஏற முடியுமா? 80 வயசுலும் 40 வயசுலேருந்து அதே ஸ்ட்ரென்த் இருக்குது, அதனால் எப்ரோனே தாங்க எனக்கு அப்படின்னு அவன் கேட்குறான் என்று பார்க்குறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எலியா பயங்கர தாத்தா. கர்மேல் பர்வதத்தில் காலையிலேருந்து அங்கே எங்கே சாப்பாடு கிடைக்கும்? கேன்டீனாக இருக்குது, அதில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கானா? சாயங்காலம் ஆன உடனே அவன் பர்த் பாஸ்டரில் நின்று ஜெபம் பண்ணிகிட்ருக்கான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது மேகம், கையளவு மேகம் வருது, பெரிய மழை வரப்போகுது. ஆகாப் ராஜாட்ட சொல்கிறான், ராஜாவே ரதத்தை ஓட்டிட்டு சீக்கிரம் போங்க, பெரிய மழை வருது. நான் நினச்சேன், எலியாவே அந்த ராஜாவுக்கு ஒரு லிஃப்ட் கேட்டானா கொடுத்துட போகிறான், நீ அவன் போகிற இடத்த தான் நீயும் போகிற, லிஃப்ட்டில் போ. அவன் சொன்னான், இந்த ராஜா எனக்கு என்ன கொடுக்குறது லிஃப்ட்டு, கர்த்தர் கொடுத்த ஸ்ட்ரென்த்தில் நான் ஓடுவேன்ப்பா. 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். இந்த பைபிளில் கர்த்தருடைய கைன்னு சொன்னால் தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாபுக்கு முன்பு ஓடினான். கர்த்தருக்குள்ள அன்பானவன், அவன் இருக்கிறது மவுண்ட் கார்மல், ஆகாப் போகிறது ஜெசரீல்.
மவுண்ட் கார்மலுக்கும் ஜெஸ்ரீலுக்கும் 17 மைல். எலியா தாத்தா ஆகாப சேரியட்டில் அனுப்பிட்டு மழை பெய்யும்போது இவன் ஓடுறான். 17 மைல் ஓடி அந்த ரதம் வர்றதுக்கு முந்தி இவன் போயிட்டான். அதுதான் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். விளக்குமாத்து செடி என்ன பாஸ்டர் விளக்குமாத்து செடி? ப்ரூம் ட்ரீன்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. ப்ரூம்னா என்னது? விளக்குமாறு. விளக்குமாறு மரத்தில் படுத்துட்டான். சாப்பாடு கொடுக்குறார். பரலோகத்து கேன்டீன்லேருந்து அவர் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? மன்னா ஜாமு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோலு, மன்னா ஸ்ப்ரிங் ரோலு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பரலோகத்து தண்ணி, ஜீவ தண்ணி கொஞ்சம் கொடுக்குறார். 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பெயர்சபாவுக்கும் மவுண்ட் ஹோரபுக்கும் 250 மைல் நடந்தே போகிறான். வழக்கமாக பெயர்சபாவிலேருந்து ஹோரப் போகிறதுக்கு 14 நாள் ஆகும். மனித ஸ்பீடில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நடந்தால் 14 டேஸ் ஆகும். 40 டேஸ் ஆகுது. ஏன்? நின்று 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 ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். பேசும்போது அப்படியே 40 நாள் ஆச்சு. 250 மைல 40 நாள் நடந்து தேவ பர்வதமாகிய ஓரேப் வரைக்கும் சென்றான். பரலோக அப்பமும் ஜீவ தண்ணீரும் குடித்து வந்த பலத்தினால் 250 மைல 40 நாளில் கவர் பண்ணி போகிறான்னு பார்க்குறோம். காட் கிவ் ஸ்ட்ரென்த். வாலிபத்தை நோக்கி வேதம் வாக்களித்திருக்கிறதா? 103 சங்கீதம் 5ஆம் வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. இந்த வாக்கியத்தை பிடிச்சிக்குங்க. கழுகு மாதிரி உன் வயது வால வயதாகிறது. கர்த்தர் சும்மா சொல்லி வைக்கல. ஏன் கழுகு சொல்கிறார் தெரியுமா? கழுகு அப்படி வளர்ந்துக்கிட்டே வரும், வயசு அதிகமாயிரும். வயசு அதிகமானோடனே அதனுடைய பீக், அதனுடைய அலகு மழுங்கி போயிடும், ரெக்கையெல்லாம் உதிர்ந்துடும். அது என்ன செய்யும்? ஒரு உயர்ந்த மலையில் போயிருந்து ஃபாஸ்டிங் பண்ண போகும். ஃபாஸ்டிங் பண்ணி எப்படி செய்யும்னா, தன்னுடைய உடலில் உள்ள மூக்கை வச்சு ஒவ்வொரு சிறகா இறகா ஒவ்வொரு இறகா பிடுங்கி போடும். அது உரிச்ச கோழி மாதிரி எல்லா இறகும் போய் அப்படியே தோல் மாத்திரம் இருக்கும். கடைசியில் மூக்கு இருக்கு இல்லையா, அந்த மூக்கையும் அந்த மலையில் அடித்து உடைச்சிடும். மூக்கு போச்சு, இறகு போச்சு, ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக நிற்குது. ஃபாஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், மறுபடியும் புது இறகு முளை, புது அலகு வரும். அப்போ அது வால வயதாய் திரும்பி விடும். அதுக்கப்புறம் 2வது ஒரு 80 வருஷம் கழித்து வால வயதாய் கழுது பறக்கும்போது கழுகு குஞ்சுகள்லாம் பார்க்கும், நம்ம அம்மா நம்மளோட இளைய வயசாக இருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படும். 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் கனி தந்து துள்ளும் கன்றை போல் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்படி தான் இருக்கணும். நம்ம வயசாச்சு கால் வலி இடுப்பு வலின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் புது பலன் தருவார், புது ஆர்கன்ஸ் தருவார். 3 ஜான் எப்படியா அப்படி வரும் அப்படின்னு சொன்னால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இது யாருக்கு சொல்கிறாருன்னா, காயுக்கு சொல்கிறாரு. காய் பெரிய தாத்தா, ரோமர் கழுது நிருபத்தில் அவன் பேர் வருது. அதுக்கப்புறம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ வாலிபனாக இருக்கும்போது வாலிப பலன் இருக்கும், நீ தாத்தாவாகும்போது தாத்தாவுக்குரிய பலன் குறைஞ்சி இருக்கும் அப்படின்னு தான் இது சொல்லுது. உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். இட்ஸ் a wrong translation. I refer to several English translation. In one translation which is called New Century Translation, English Bible, you will be strong as long as you live. நீ எவ்வளவு நாள் வாழ்றியோ அவ்வளவு நாள் பலனுள்ளவனாய் இருப்பாய் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வாலிப வயதை அடைந்த இராணுவ படைத்தலைவன் நாகமான், 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் ஆயிட்டுன்னு போட்டிருக்கு. எகெயின் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்.
When I read the original Hebrew Bible, it says the word சிறுபிள்ளைங்கிற இடத்துல நார், NARR, அதுதான் ஹீப்ரூ வார்த்தையின் ப்ரொனன்சியேஷன். நார்னு போட்டிருக்கு. வைன்ஸ் எக்ஸ்பாசிட்டரி டிக்ஷனரி எடுத்து பார்த்த பொழுது வேர்ட் நம்பர் 5288 சிறுபிள்ளை போல்ங்கிறது வைன்ஸ் எக்ஸ்பாசிட்டரி டிக்ஷனரியில் 5288 நம்பர். அந்த டிக்ஷனரியில் என்ன சொல்லுதுன்னா, நார் மீன்ஸ் யங் மேன், வாலிபன், சிறுபிள்ளை கிடையாது. ஆகவே நாகமான் 55 வயசு 60 வயசு உள்ள சிறிய படைத்தலைவன் 7 தடவை யோர்தானில் முங்கி எழுந்திருந்த உடனே வாலிபனானான். வேதத்தில் இதெல்லாம் எது சொல்லியிருக்கு? வேதத்தில் சொன்னது எல்லாமே நமக்கும் நடக்கும். அதுபடி தான் சொல்லியிருக்கு. கர்த்தர் நம்ம லைஃப்பில் ரட்சிக்கப்பட்டதுக்கு முந்தி நிறையா வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த வேஸ்ட் பண்ண வாழ்க்கையெல்லாம் திருப்பி தரார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் வாழ்நாட்களில் வீணாக்கின, பிசாசு பட்சித்து போட்ட வருடங்கள், இளம் வெட்டுக்கிளி தின்று போட்ட ஆண்டுகள், பச்சை புழு அரித்து போட்ட நாட்கள், துள்ளும் பச்சைக்கிளி அவமாக்கிய காலம், முசுக்கட்டை புழு உண்டுகளித்த வீணடித்த காலம், இதையெல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன் மகனே என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஐயா கோர்ட் கேஸ்னு வாழ்நாள்லாம் போயிடுச்சா, அதெல்லாம் திரும்ப தராரு. கோர்ட்டில் வெற்றியை தந்து பணத்தை தந்து அதை அனுபவிக்கிறதுக்கு தராரு உங்களுக்கு. இட்ஸ் அ ப்ராஃபசி ஃபார் யூ. 4ஆம் நாள் தான் சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்டது. ஒளி உண்டாக கடவுது என்றவுடன் சூரியன் சந்திரன் படைக்கப்படவில்லை. ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அப்பொழுது தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு, காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கு விண்வெளியில் ஒளி பிளம்புகளை தோற்றுவித்தார். அவருடைய கையின் கிரியை, தேவனுடைய கையின் கிரியையாய் வானம் இருக்கிறது என்று போட்டிருக்கு. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 3:4. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது இது உம்முடைய கையின் கிரியைன்னு சொல்கிறான் ஆண்டவர். ஏசாயா 45:11 என்ன சொல்கிறாரு? என் கையின் கிரியைகளின் மேல் நீங்கள் கட்டளை கொடுங்கள். ஐசியா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அவர் கரங்களின் கிரியையாகிய சந்திரனையும் சூரியனையும் குறித்து யோசுவா கட்டளை கொடுத்தான். இந்த வசனத்தின்படி சூரியன் சந்திரன் நின்னது. யோசுவா காலே போகலாம் கானான் தேசத்துக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மற்றவங்களாம் போக முடியாதுன்னு 10 பேர் சொல்லிட்டான். ஓட்டு எடுத்ததில் யோசுவா காலம் தோற்று போயிட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது என்ன நியாயம்? யோசுவாவும் காலேபும் ஊருக்கு கானானுக்கு போகலான்னா இந்த பசங்கள்லாம் போக முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த பசங்களோட நீங்கள் இவரையும் சுத்த வச்சிங்கன்னா அது என்ன நியாயம்? அவன் சொன்னார், ஆண்டவர் என்ன சொன்னார்? அவங்க பயாலாஜிக்கல் கிளாக்கை ஆஃப் பண்ணிட்டேன். 40 வயசு இருக்கும்போது சுற்றுறானா, 40 வருஷம் சுற்றுறானா, அவனுக்கு பர்த்டேயே கிடையாது. இந்த 40 வருஷம் அவன் சுத்த ஆரம்பித்த நாளில் என்ன வயசோ அதுதான் கடைசி வயசு. உலக பிரகாரமாக 80 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவர் என் கிளாக்கை நிறுத்திட்டாரு, அதனால் இப்போ எனக்கு வயசு என்னது 40 தான். அதே போல் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்ப்பாய்னு சொல்லியிருக்கு. ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verse 5. இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்ப்பாய். இனி வரும் உலகம்னா என்னது? 1000 வருட அரசாட்சி. அதுதான் இனி வரும் பலன். 1000 வருட அரசாட்சி இப்போ வரல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 1000 வருட அரசாட்சி பலனை இப்பொழுது நீ அனுபவிப்பாய். இப்போ 1000 வருட அரசாட்சியின் பலன் என்ன பார்ப்போம். ஏசாயா 65:20. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான்.
அந்த மில்லனியல் கிங்டமில் 100 வயசில் ஒருத்தன் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஐயோ பாவம், வாலிபன் செத்து போயிட்டான். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் செத்து போயிட்டான். என்ன வயசு? 100 வயசு. அதுதான் இனிவரும் உலகத்தின் பலன். அந்த இனிவரும் உலகத்தின் பலனை இப்பொழுது அனுபவிப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் பொய்யுரையாத தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழச் செய்த ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறபடியால், கிறிஸ்துவை உயிரோடெழச் செய்த ஆவியானவர் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். He will regenerate your life. This is Romans 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எங்கள் அப்பா 65 வயசில் சுதந்திர தினத்தன்னைக்கு காலனியில் ரன்னிங் ரேஸ் இருக்கும். எங்கள் அப்பா பேண்ட்டை சுருட்டிட்டு நிற்பார். உங்களுக்கே இந்த வேலை 65 வயசில் ஓடணும், நான் வாலிபன் அப்படின்னு ஓடுவார். ஆகஸ்ட் 15. எங்கள் அப்பாவுக்கு என்ன பேர் தெரியுமா அந்த காலனியில்? குச்சி தாத்தா. குச்சி தாத்தா ஓட வந்துட்டார். ஏன்னா குச்சி மாதிரி இருப்பார். அவர் ஓடுவார். ஐயோ கீழே உள்ள போகிறாரு, ஐயோ பாவம் நம்ம டாக்டரை கூட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பேன்னா அவர் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தேவ ஜனமே, நீ வயது முதிர்ந்தவனாக இருந்தால் இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் உன் வாலிபத்தை தெரிந்து கொள். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த வசனத்தை குறிக்கவில்லையே என்று சொன்னால், ரைட் அ லெட்டர். ஐ எம் கோயிங் டு சென்ட் அ ஃப்ரீ காப்பி ஆஃப் திஸ் டெக்ஸ்ட், திஸ் செர்மன். அண்ட் காட் இஸ் வாண்டிங் யூ டு லிவ் ஃபார் ஹிம்செல்ஃப். அவருக்காக நீ வாழ வேண்டும். அவருக்காக சாதனைகளை நீ செய்ய வேண்டும். உன் வாழ்நாளின் சாதனைகள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நீ வாழ். உனக்காக வாழ்ந்தது போதும். வயது காலம் ஆகிவிட்டது, ரிட்டையர்ட் ஆகிவிட்டாய், ஈசி சேர் வாங்கி படுத்து விட்டாய். ஈசி சேரை மடக்கி போட்டுவிட்டு பேர பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீ போய் ஊழியத்தை செய். கர்த்தருக்காக வாழ். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாய். உன் நோய்களெல்லாம் மாறுகிறது, உன் வலியெல்லாம் போகிறது. I am speaking with authority. I am speaking with heavenly power. I am speaking with anointing. I am speaking with the compassion of the Lord Jesus Christ. I am commanding every sickness, every pain, every arthritis, every carpal tunnel. I command the tunnel to be open and the numbness and the pain is leaving for you right now in Jesus name. இயேசுவின் அணையற்ற நாமத்தில் வாலிபத்தை நோக்கி வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கழுகை போல புதுபலன் அடைந்து ஓடினாலும் இளைப்படையாமல், நடந்தாலும் சோர்ந்து போகாமல், வானத்தில் விண்ணிலே பறந்து மகிமையின் தளத்தில் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய உங்களுக்கு தெய்வீக சுகம் என்னும் புத்தகம் வேண்டுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். சார்ல்ஸ் கேப்பின் பேனாவிலிருந்து என்னும் புதிய நூலை நான் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றேன். அதனை விலைக்கு வாங்க எங்களிடம் தொடர்பு கொள்ளவும். இருப்பதை மாற்றி வருவதை உருவாக்கும் வழியை அந்த நூலை படிப்பதின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய முத்தான சத்தியங்கள், தேவதூதர்களின் பணி என்னும் புத்தகங்கள் எங்களிடமும் கிறிஸ்தவ புத்தக கடைகளிலும் கிடைக்கும். விலைப்பட்டியலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய லேண்ட்லைன் 9143254547. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9115100944. எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.